புத்தகங்கள் மனிதர்களை உருவாக்குகின்றன. எழுத்தாளர்கள் சமூகத்தின் சிந்தனையை வடிவமைக்கின்றனர். அந்த எழுத்துக்களின் பின்னால் இருக்கும் மனிதர்களையும் அவர்களின் படைப்புலகையும் தமிழ் இலக்கியத்தின் வளத்தையும் தெரியப்படுத்தும் அதே வேளையில் நூல் வெளியீட்டு விழாக்கள், பாராட்டு நிகழ்ச்சிகள், இலக்கிய சந்திப்புகள், கவியரங்கங்கள், வாசகர் எழுத்தாளர் கலந்துரையாடல்கள், சமூக மாற்றத்தை நோக்கிய படைப்புகளின் அறிமுகம் என நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஓர் அரிய இலக்கிய சாளரம்தான் இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம், இது சன்னலுக்கு வெளியே. இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுக்கு நாட்டின் உயரிய குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதை போற்றும் விதமாக சென்னை மயிலாப்பூரில் உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர் சங்கம் சிவசங்கரிக்கு ஒரு சிம்மாசனம் என்ற தலைப்பில் பிரம்மாண்டமான பாராட்டு விழாவை நடத்தியது. இலக்கிய ஆளுமைகள், கலைஞர்கள், வாசகர்கள் என பலர் கலந்து கொண்டு சிவசங்கரி அவர்களின் இலக்கிய பயணத்தையும் சமூக அக்கறை மிக்க படைப்புகளையும் தமிழ் இலக்கியத்திற்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பையும் நினைவு கூர்ந்து பாராட்டினர். பாராட்டு விழாவின் மனம் நெகிழ வைக்கும் தருணங்கள், சிறப்பு விருந்தினர்களின் வாழ்த்துரைகள், நூல் வெளியீடு மற்றும் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களின் நெகிழ்ச்சியான ஏற்புரை என மறக்க முடியாத நிகழ்வுகளை முழுமையாக காட்சிப்படுத்துகிறது இந்நிகழ்ச்சி. சிவசங்கரிக்கு ஒரு சிம்மாசனம் என்ற இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட இலக்கிய ஆளுமைகள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், வாசகர்கள் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுடனான தங்களது அனுபவங்களையும் அவரை பற்றிய தங்களது உயரிய பார்வையையும் மனமாற பகிர்ந்து கொண்டனர். பட்டுக்கோட்டை பிரபாகரும் உதயராமமும் சிவசங்கரி கண்ணுக்கு குழந்தைகளா தெரியுறாங்கன்ற போது அவங்களுடைய மன விசாலம் எந்த அளவு பரவி இருக்கு. எல்லாரையும் குழந்தைகளாக பார்த்து நேசிக்கக்கூடிய சிவா, உங்ககிட்ட அஃப்லேட் நான் பார்க்கறது ஒரு பழம் மாதிரி, பழுத்த பழம் மாதிரி. நான் சொல்லணும்னா அப்பரா சிவாஜி கணேசன் நடிப்பார், அந்த மாதிரி நீ எங்கேயோ உயரத்துக்கு போயிருக்க மனசளவில். அந்த பழம் ஞான பழமாக இருக்குது, எல்லாரையும் சேர்த்து அன்பால் அரவணைச்சிக்கிற பழமாக இருக்குது. பார்க்கும்போது அந்த முதிர்ச்சி, அந்த எண்ண முதிர்ச்சி, அந்த தைரியம், அவங்களுடைய உழைப்பு, இது அத்தனைக்கும் காரணம் இடைவிடாமல் அவங்க உழைச்ச உழைப்பு. அந்த உழைப்பு எல்லாத்தையும் தாண்டி இப்போ அடைஞ்சிருக்கிற அந்த மனோநிலை, அந்த மனோபக்குவம், அந்த ஞானப்பழமே உன்னை இந்த பத்மஸ்ரீ எல்லாருக்கும் மேலானது. இது எத்தனையோ பேர் அடைய ஆசைப்படுகின்ற அந்த இடம், அடைய முடியாமல் போன அந்த இடம், அந்த மனோபக்குவத்தையும் அந்த பழமான கனிந்த உள்ளத்தையும் அடைஞ்சிருக்க. அதுக்கு இந்த பத்மஸ்ரீ போராது. உனக்கு மேலும் மேலும் என்ன வேணால் தரலாம். நிறைய சாதனைன்றது எந்த விதத்தில் வேண்டுமானாலும் சாதித்து உன்னிடம் இல்லாத திறமைகள் இல்லை, பன்முக திறமை. இன்னொரு நூலும் மாற்றி 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 ஒன்றுக்கொன்று இணைந்து நீங்கள் மொத்தத்தில் எடுத்து பார்க்கும்போது எந்த நூலுக்கு எங்கே தொடக்கம்னெல்லாம் அவ்வளவு சுலபத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் நிட்டிங். அதே போலத்தான் இந்தியாவினுடைய நூல்கள் பலதரப்பட்டவாக இருந்தாலும், இந்தியாவின் மொழிகள் பலதரப்பட்டவாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை என்பதை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தொகுப்பு தான் இலக்கியம் மூலம் இந்திய இணைப்பு என்கிற நெட் இந்தியா. இந்துமதி அம்மா சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் எடுத்து காட்டுவதற்கு இங்கே நேரமில்லை.
சொல்லப்போனால் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய பிரமிப்பு சிவசங்கரி அம்மா மீது இவற்றிலெல்லாம் இல்லை. அவருடைய எதற்காக, அந்த எதற்காகல ஒரு காட்சி வரும். டெல்லிக்கு போயிட்டு வர ராஜாராமன் தன்னுடைய மனைவிக்காக ஒரு சின்ன கூடையில் ஒரு நாய்க்குட்டியை வாங்கி கொண்டு வருவார். என்னை ஈர்த்தது, பள்ளிக்கூட பருவத்தில் படித்தது இது, என்னை ஈர்த்தது அந்த நாய்க்குட்டி தான். ஏனென்றால் நான் ஒரு கிரேட் டாக் லவ்வர். அந்த நாய்க்குட்டியிலிருந்து அப்படியே எம்பி குதித்து உங்களுடைய ஷியாமா என்னுடைய மடியில் வந்து அமர்ந்து கொள்வாள். அவர்கள் சொன்னார்களே, சிவசங்கரியும் இந்துமதியும் நிறைய பேர் ஐடென்டிட்டி மாற்றம் கொள்ளுவார்கள் என்று. உண்மையிலேயே அந்த பருவத்தில் சில மாதங்களுக்கு, சில ஆண்டுகளுக்கு நான் நம்பியிருக்கிறேன், உங்களுடைய இந்துமதி தான் எம்பி குதித்து தரையில் இறங்கும் விமானத்தின் விஸ்வத்தை படைத்த இந்துமதி என்று நம்பியிருக்கிறேன். இது நிஜம். அந்த அளவுக்கு உங்களுடைய எழுத்துக்கள் எங்களுடைய உள்ளங்களுக்குள் பாய்ந்தன. கமலாதாஸ் என்கிற பெயரை சொன்னாலேயே 1973-74 பெரிய பரபரப்பு. எண்டே கதா எழுதின போது அவ்வளோ பெரிய பரபரப்பு. அந்த கமலாதாஸ் மிகப்பெரிய மேதமையில் எல்லோரும் அமர வைக்கக்கூடிய சிவராம் கரந்த், இந்த பக்கத்தில் பாலகுமாரன் சுள்ளிக்காட், இப்படி பல பேரையும் பேட்டி கண்டு அவர்களிடத்திலே இருந்து அவர்களுடைய நாவல்கள், கதைகள், கவிதைகள் இவற்றையெல்லாம் எடுத்து தொகுத்து கொடுத்ததனால் சிவசங்கரிக்கு என்ன லாபம், நமக்கு என்ன லாபம்? சிவசங்கரிக்கு என்ன லாபம் என்று சொல்லுவதை விட நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்பதையும், இந்தியர்களுக்கு என்று ஒரு மண்ணின் மனம் இருக்கிறது என்பதையும், இலக்கியம் வெற்று இலக்கியம் இல்லை, இலக்கியம் எல்லோருடைய வாழ்க்கையையும் வளப்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு புரிய வைத்திருக்கிறார். இலக்கியத்தினுடைய நோக்கம் என்ன? பல நேரங்களில் இலக்கியம் என்றால் நாம் ஏதோ ஒரு லெவலில் பார்க்குறோம். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தி ஆப்ஜெக்டிவ்? இலக்கியம் என்ன செய்ய வேண்டும்? இலக்கியத்திற்கு 2 நோக்கங்கள், சொல்லப்போனால் 2 தளங்களை கொண்ட ஒற்றை நோக்கம். ஒரு தளம், அதை வாசிப்பவர்கள் அல்லது அதை அனுபவிப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவதற்கான உந்துதலை அது தர வேண்டும். 2வது தளம், அப்படி பயன்படுத்தும் போது தவறான பாதையில் போகாமல், தடம் புரளாமல் சரியான பாதையில் போவதற்கான உந்துதலையும் அந்த இலக்கியம் தர வேண்டும். இந்த 2 தளங்களில் இருக்கிற நோக்கத்தை மிக முழுமையாக பூர்த்தி செய்வதற்குத்தான் அம்மாவினுடைய இந்த இந்திய இணைப்பு. சிவராம் கரந்த் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு சிவராம் கரந்தினுடைய ஆன்சர் இஸ் a little long. அந்த ஆன்சரோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கதைகளில் செய்தி உள்ளடங்கி இருப்பது முக்கியம் என்று நினைக்கிறீர்களா? கதைகளில் செய்தி உள்ளடங்கி இருப்பது முக்கியம் என்று நினைக்கிறீர்களா? இந்த கேள்வி வரணும்னு சொன்னாலே அவர்களுடைய மனசு எப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். எல்லா சமயத்துலேயும் எல்லா கேள்வியும் சரியான கேள்வியாக இருக்கிறது இல்லை. கேள்வி குதர்க்கமாக இருந்தால் பதிலும் குதர்க்கமாக போயிடும். பதில் சரியாக இருக்கணும்னா கேள்வி சரியாக இருக்கணும். முதல்ல அந்த கேள்வியை எப்படி கேட்கிறார்? கதைகளில் செய்தி உள்ளடங்கி இருப்பது முக்கியம் என்று நினைக்கிறீர்களா? அதற்கு அவர் பதில் சொல்கிறார், வார்த்தைகள் செய்திகளை தாங்கியதாக இருக்க வேண்டும் என்பது என் நம்பிக்கை. ஆனால் அது உபதேசமாக இருக்கக்கூடாது. செய்தி உள்ளடங்கி இருக்க வேண்டும், ஆனால் அது உபதேசமாக இருக்கக்கூடாது. எவ்வளவு ஆழமான விஷயம்! தமிழ் இலக்கிய உலகின் மாபெரும் எழுத்தாளரான சிவசங்கரி அவர்களை போற்றும் இந்த சிறப்பு பாராட்டு விழாவில் அவருடைய இலக்கிய பயணத்தையும் சாதனைகளையும் பதிவு செய்யும் சிறப்பு நூல் வெளியீடு நிகழ்ச்சி இப்போது நடைபெற உள்ளது. இலக்கிய உலகின் இந்த முக்கியமான தருணத்தை வாருங்கள் இணைந்து கண்டு ரசிப்போம். தமிழ் இலக்கிய
இலக்கிய உலகில் தனக்கென அழியாத முத்திரை பதித்த சிவசங்கரி அவர்களுக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதின் பெருமை, தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய அரும்பணி, சமூக அக்கறை மிக்க அவரது படைப்புகளின் தாக்கம் ஆகியவற்றை விரிவாக எடுத்துரைத்தனர். வாருங்கள், அவர்களது மனமார்ந்த பாராட்டுகளையும் சிறப்புரைகளையும் கேட்டறிவோம். அம்மா எத்தனையோ வகையான படைப்புகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் பொதுமக்களுக்கு இது சேர்ந்து உலகம் முழுக்க பெருமையை இன்னைக்கு தேடி கொடுத்திருக்கிறது. ஆனால் அலைகடலுக்கு அப்பால் சிவசங்கரி என்பதை பற்றி நான் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக நான் யோசித்து கொண்டே இருந்தேன். அலைகடலுக்கு அப்பால் சிவசங்கரியினுடைய புகழ் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக தமிழ் படித்தால் முன்னேற முடியுமா என்று சொல்லுகிற தமிழ் சமுதாயத்தில் தமிழ் மட்டுமே படித்து 78 நாடுகள் சுற்றுப்பயணம் தமிழ் மூலமாக சென்றவள் நான். அப்படி நான் சென்ற அயல் நாடுகளிலெல்லாம் சிவசங்கரின் படைப்புகளை குறித்து என்ன சிந்தனை இருக்கிறது என்று தேடி பார்த்திட்ட போது ஒரு பெரிய செய்தி எனக்கு கிடைச்சது. அதை மட்டும் சொல்லி நான் அம்மாவுடைய சுய முன்னேற்ற நூலுக்குள்ளே செல்லலாம் என்றிருக்கிறேன். அலைகடலுக்கு அப்பால் சிவசங்கரி என்று தேடி பார்த்து போன பொழுது யாழ்ப்பாணத்திலே, இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் கொடூரமான இனவெறியால் அந்த நாடு தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கீழே விழுந்தபோது எதுவும் எரிக்கப்பட்டது, நூலகமும் எரிக்கப்பட்டது. யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. யாழ்ப்பாண நூலகம் 4000 சதுரடிக்கு நெருப்பு எரிந்து பறந்து விரிந்தபோது ஒரு கட்டத்தில் நெருப்பு அப்படியே நின்றதாம். அந்த அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்ட படைப்புகள் சிவசங்கரின் படைப்புலகம். சிவசங்கரின் படைப்புலகம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த பீரோவை மட்டும், அலமாரியை மட்டும் நெருப்பு கவ்வாமல் அந்த தரையோடு நின்றதாம். இதை என்னால் நம்ப முடியவில்லை. யாழ்ப்பாணம் நேரடியாக சென்று யாழ்ப்பாண நூலகத்துக்கு போய் அந்த நெருப்பு எரிந்த கட்டத்தில் எப்படி இந்த பீரோ காப்பாற்றப்பட்டிருக்கிறது, நெருப்பினால். நெருப்பு கூட அண்ட ஒண்ட முடியாத ஒரு படைப்புலக ஆளுமையை கொண்ட ஒரு மாபெரும் மனுஷிதான் நம்முடைய அம்மா சிவசங்கரி அவர்கள். அதனால்தான் இன்றைக்கும் அதை அப்படியே புகைப்படமாக, அப்படியே நிழற்படமாக எடுத்து அந்த யாழ்ப்பாண நூலக ஷோகேஸ்லேயே வச்சிருக்காங்க. எப்படி சிவசங்கரின் படைப்புலகத்தை நெருப்பு அண்டவில்லை என்பதை புகைப்படமாக வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சியை கண்களால் பார்த்தவள் தான். அவர் எத்தனையோ வகையை கொடுத்திருந்தாலும், சிறுகதை, நாவல் என்று பல வகைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வகை நெஞ்சம் கவர்ந்த வகை. அதுதான் சுய முன்னேற்ற நூல். அந்த சுய முன்னேற்ற வரிசையிலும் சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்ற இந்த நூலிலே 3 கருத்தை முத்தாய்ப்பாக தருகிறார். ஒரு கருத்து, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நமக்கு தீதும் நன்றும் பிறர் தருவது இல்லை, நமக்கு நாமே ஏற்றுக்கொள்வது ஒரு செய்தி. 2வது செய்தி, சாமானியனுக்கும் சிம்மாசனம் கிடைக்க வேண்டும் என்று கருதுபவர் அம்மா. அதனால அம்மாவிற்காக தகுந்த சிம்மாசனத்தில் ஒரு பணிப்பெண் உட்கார்ந்திருக்கிறார் பாருங்க. சாமானியனுக்கும் சிம்மாசனம் வழங்க வேண்டும் என்று சிந்திப்பவர் அம்மா. இந்த சின்ன நூல் கண்டா என்னை சிறைப்படுத்துவது என்ற நூலிலே அவர் தருகிற ஒரு மிகப்பெரிய செய்தி, வாழ்க்கை ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, வாழ வேண்டும் நன்முறை, அதற்கு நமக்கு தேவை சிவசங்கர் என்ற வகுப்பறை. இந்த வகுப்பறைக்குள்ளே வந்துவிட்டால் நீங்கள் அனைத்தையும் பெற முடியும். ஒவ்வொரு தனிமனித உள்ளத்திலும் மிகப்பெரிய செய்தி, 3வது செய்தி சொல்ல வருகிறேன். கோபம், ஆணவம், கயமை, பொறாமை, இப்படிப்பட்ட நிறைய ஆமைகள், கடலுக்குள் இருக்க வேண்டிய ஆமைகள் எல்லாம் மனித மனத்துக்குள் உலவி கொண்டு இருக்கிறது. இந்த ஆமைகளை போக்குவது எது வழி என்பதை சிந்தித்து பார்த்து, எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் தன்னைத்தான் உணராமல், தன்னை இழக்காமல் வாழ்ந்தால் வாழ்க்கையில் எதையும் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்தை சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்ற சுய முன்னேற்ற கட்டுரைகளில் 51 கட்டுரைகளை தொகுத்திருக்கிறார்கள். இந்த 51 கட்டுரைகளை ஒரு பெண் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அடையார் கேன்சர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர் சாந்தா புற்றுநோயினுடைய மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சாந்தா அம்மையார் அவருடைய மருத்துவ பணியில் ஒரு பெண் தன்னுடைய புற்றுநோயை தீர்த்து கொள்வதற்காக அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போன பொழுது 51 நாள் மருத்துவமனையில் தங்கும்படியாக அந்த பெண்ணுக்கு நேரிட்டது. அந்த 51 நாள் அந்த பெண் எப்படி அந்த கீமோதெரபி ட்ரீட்மெண்ட்டை மீண்டு வெளியே வந்தாள் என்று கேட்டால், அந்த பெண்ணினுடைய சிந்தனைக்கு வாய்க்காலாக இருந்தவர் அந்த பெண்ணினுடைய கணவர். அவர் என்ன பண்ணார், எப்பொழுதுமே சிவசங்கரின் படைப்புகளையே வாசித்துக் கொண்டிருக்க தன்னுடைய மனைவி இந்த 51 நாட்கள் எப்படி கடக்கப் போகிறார் என்று கருதி 51 கட்டுரைகள் அடங்கிய இந்த அற்புதமான சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது, சோகம், துக்கம்,
பழமைகளை சிந்திப்பது, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விகளை கேட்டு கேட்டு விடை தெரியாமல் மனதுக்குள் வரக்கூடிய ஒரு மெல்லிய நூலிழை போன்ற துக்கம் எப்படி மனிதனை சங்கிலி கயிறுகளால் கட்டி பிடித்து மனிதத்துவத்தை அழிக்கிறது என்பதை இந்த நூலில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 51 கட்டுரைகளை அந்த பெண்மணி அந்த புற்றுநோய் மருத்துவமனையிலே அமர்ந்து தன்னுடைய தலையணி கீழேயே அந்த நூலை வைத்துக்கொண்டு தினம் தினம் ஒரு நாள் ஒரு கட்டுரையை வாசித்து 51வது நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியே வருகிற போது டாக்டர் சாந்தா என்ன செய்தி கையில் எழுதி கொடுத்தார்கள் என்று கேட்டால், உங்களுக்கு புற்றுநோய் பரிபூர்ணமாக குணமாகிவிட்டது, இனி உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நீண்ட நாள் வாழ்வீர்கள், இந்த புற்றுநோய் பாதிப்பினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது என்ன 51 நாள் ஒரு நூல் படிச்சுட்டீங்களே, அது என்னன்னு கேட்டாங்க சாந்தா அம்மையார். அந்த நூலை அந்த பெண்மணி எடுத்து கொடுத்தார். சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது, ஒரு சாதாரண புற்றுநோயாக நம்மளை இந்த உலகத்தை விட்டு தள்ளிவிடும் என்கிற எண்ணத்தை எப்படி தன் எழுத்துக்களில் வடித்து கொடுத்திருக்கிறார் அம்மா என அந்த நூலை எடுத்து காட்டிய போது மருத்துவர் சாந்தாமையார் அந்த நூலை வாங்கி அப்படியே கண்ணில் ஒத்தி கொண்டாராம். என்னால் முடியாதது, மெடிக்கல் கிரவுண்டால் முடியாததை ஒரு எழுத்துலக தேவதை தன் எழுத்திலே கொடுத்து விட்டாரே, இதெல்லவா வாழ்க்கை என்று வாழ்த்தினார்களாம். அந்த பெண்மணி வேறு யாரும் இல்லை, உலக நாயகிதான். நான் தான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அந்த தலையானை கீழ் என்ற இடத்தில் இருந்த அந்த நூல், சின்ன நூல்கண்டா என்னை சிறைப்படுத்தியது. என்னோடு நோயுற்ற 90 பெண்கள் காலமாகிவிட்டார்கள். ஆனால் உலக நாயகி இன்னும் உலகத்தை வளம் கொண்டு வருகிறாள் என்று சொன்னால் அதற்கு காரணம் எழுத்துலக தேவதை அம்மா சிவசங்கரி அவர்களை வணங்குவதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அவர்கள் கதைகளை படிக்கும்போது நம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், என் ஃப்ரெண்டுக்கு கூட இப்படி தான் நடந்தது, என் சித்தப்பா பொண்ணுக்கு இப்படி தான் நடந்தது, இந்த மாதிரி நம்மளால ரிலேட் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் அவர்களுடைய கதாபாத்திரம். சிவசங்கரி அம்மாவை பார்க்கும்போது அவங்களோட பழகாதவங்க கூட இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட கதை மாந்தர்கள் மூலமாக அந்த நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய பல கதைகள், உறவுகள், உணர்வுகள், அதில் ஏற்படும் சிக்கல்கள், பல சுமூகமான தீர்வுகள், பெண்களின் தெளிவு, தீர்மானம், ஆண்களின் ஆளுமை, அதிலே சில கலந்த நகைச்சுவை, யதார்த்தம், தடம் புரண்ட சில உறவுகள், அதனால் ஏற்படும் விளைவுகள், குடும்ப பிளவுகள், இப்படி எல்லாத்தையுமே ஒரு நுண்மையாக யதார்த்தமாக எளிதாக இந்த கதையில் சொல்லியிருப்பார். அது மாதிரி அவங்க ஒரு தீர்க்கதரிசி. அன்னைக்கு நடக்காத விஷயம்னா கூட இது நடக்கும் 30 வருஷம் கழிச்சு அப்படின்னு ஒரு எழுத்தாளன் எழுதும்போது அவங்களோட தீர்க்க தரிசனம் நம்மளுக்கு அங்கே தெரியறது. அன்றைக்கே அதை பற்றியெல்லாம் அவங்க யோசிச்சுருக்காங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை பற்றி. ஸோ இவங்களோட சிறுகதைகளை நாங்கள் கோமல் தேட்டர் மூலமாக எத்தனையோ பல எழுத்தாளர்களோட சிறுகதைகளை மேடையில் நாடகமாக ஆக்கியிருக்கோம். சிவசங்கரி அம்மாவோடதை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. திடீர்னு ரீசெண்டாக அவங்க பார்த்தபோது இந்த வருஷம் பண்ணிடலாமேம்மா, என்னோட 83வது பிறந்தநாளை ஒட்டி அப்படின்னாங்க. ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அவங்க எழுதின கதைகள் ஒரு 100 கதைகளுக்கு மேலே எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் நிறைய அதில் படிச்சிருக்கேன். ஆனாலும் மேடைக்கு எதை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். எல்லாமே ரொம்ப நல்ல கதைகள், எல்லாத்துலேயும் கருத்து இருக்கும், எல்லாத்துலேயும் யதார்த்தம் இருக்கும். இதை எதை தேர்ந்தெடுப்பது, எதை விடுப்பது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தபோது உங்களுக்கே தெரியும், எல்லா கதைகளையும் நம்ம மேடையில் எப்படி கதாசிரியர் கதைக்கு ஒரு இலக்கணம், ஒரு பேட்டர்ன், ஒரு ஃபார்மேட் இருக்கோ, அது மாதிரி நாடகத்துக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. எதை சொன்னாலும் லைட் எஃபெக்டில், விஷுவலாக, வசனங்கள் மூலமாக தான் நம்ம சொல்ல முடியுங்கிறது. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அதே நேரம் எனக்கு அத்தனை கதைகளில் ஒரு 6 கதைகளை சேர்ந்தெடுத்தேன். தெப்பக்குளம், நம்மளோட சிறு வயது, ஒரு நம்மளோட க்ரீன் மெமரிஸ் ஆஃப் அவர் லைஃப் இருக்கும் இல்லையா, அதை எப்படி நினச்சி பார்க்குற ஒரு கதாநாயகி அப்படிங்கிற ஒரு கதை. தலைவர் வருகிறார், இன்றைக்கும் அதை போட்டால் 2 தொண்டர்கள் பேசிப்பாங்க. இன்றைக்கும் அவங்களோட அந்த 6 கதைகளுமே எல்லாம் 70 80களில் எழுதின கதை இன்றைக்கும் யதார்த்தமாக, இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக, பசுமையாக இருக்குது. அப்படிங்கிறது தான் அவங்களோட எழுத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். தமிழ் இலக்கிய உலகின் மாபெரும் எழுத்தாளரான சிவசங்கரி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை உரத்த சிந்தனை அமைப்பினர் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் சிறப்பான குறும்படமாக உருவாக்கியுள்ளனர். அந்த அரிய படைப்பை வாருங்கள் ஒன்றாக கண்டுகளிப்போம். சிவசங்கரி சிவசங்கரி உலகெங்கும் கோடிக்கணக்கான வாசகர்களை கொண்ட இந்தியா பெருமைப்படும் தமிழ் மங்கை. தந்தை திரு சூரிய நாராயணன், தாயார் திருமதி ராஜலட்சுமி. 2 மூத்த சகோதரர்கள், ஒரு மூத்த சகோதரியுடன் கடைக்குட்டியாக 1942 சென்னையில் பிறந்தவர் சிவசங்கரி. கலைகள் பல கற்று கவிதை செய் என்ற பாரதியின் பெண்ணிவர்
பள்ளியில் கேடயங்கள் பெற்று, கல்லூரியில் முதலிடம் பெற்று, பல்கலைக்கழகத்தில் 9வது இடம் பெற்ற விலங்கியல் பட்டதாரி. பாட்டரசி டி.கே. பட்டம்மாளிடம் பாடல் கற்றவர். பரதத்தில் தேர்ச்சியடைந்து 300க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் நடனமாடியவர். 36 நாவல்கள், 16 பயணக்கட்டுரைகள், 18 இந்திய மொழி எழுத்தாளர்களின் தொகுப்பு 4, இலக்கிய ஆய்வு என சிவசங்கரியின் படைப்புகள் தமிழ் இலக்கியத்தின் பெரும் பெருமைகள். இவரின் பல நாவல்கள் தமிழ், கன்னடம், தெலுங்கு மொழி திரைப்படங்களாகவும், ஒரு மனிதனின் கதை தொலைக்காட்சி தொடராகவும் படமாக்கப்பட்டுள்ளன. மறைந்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தி மற்றும் அன்னை தெரசாவை இவர் பேட்டி கண்டு எழுதியதும், வெளிநாடுகளுக்கு பயணித்து எழுதிய பயண கட்டுரைகளும் சிவசங்கரியின் பெருமைக்கான சான்றுகள். இலங்கை கம்பன் கழகத்தின் கம்பன் புகழ் விருது, இவரது சுயசரிதம் சூரிய வம்சம் நூலிற்கு கே பிர்லா அறக்கட்டளையின் சரஸ்வதி சம்மான் விருது, இந்திய குடிமக்களின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை பெற்றுள்ளார். எங்கள் பத்மஸ்ரீ, எங்கள் பத்மஸ்ரீ, எங்கள் பத்மஸ்ரீ. இதுவரை எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களின் இலக்கிய பயணத்தை பதிவு செய்த குறும்படத்தையும், இலக்கிய ஆளுமைகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களின் வாழ்த்துரைகளையும் மனமார்ந்த பாராட்டுகளையும் கண்டு ரசித்தோம். இப்போது இந்த விழாவின் நாயகி, பத்மஸ்ரீ விருது பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களின் ஏற்புரையை காண இருக்கிறோம். தனது எழுத்து பயணம், வாழ்க்கை அனுபவங்கள், இலக்கியத்தின் மீதான தனது பார்வை மற்றும் இந்த உயரிய கௌரவம் குறித்து அவர் பகிர்ந்து கொள்ளும் நெகிழ்ச்சியான உரையை வாருங்கள் கேட்டறிவோம். கல்யாணமாகி 7 வருஷங்களாகி கூட குழந்தை பிறக்கலை. எங்கே போனாலும் பிரார்த்தனைகள் அது இது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. போகிறவங்க வரவங்க கேள்வியை, ஏமா டாக்டர் பார்த்தியா, அதுவா இதுவா, அந்த மாதிரி ஒரு ஹியூமிலியேஷன் எல்லாமே சேர்ந்து அம்மான்னு என்னை கூப்பிட ஒரு குழந்தை இல்லையே, நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு சில வருஷங்கள்லாம் கடவுள்கிட்ட பேசின மாதிரி, அடி அசடு, உனக்கு எதுக்கு ஒரு தம்பி ஒரு தங்க, உனக்கு எதுக்கு ஒரு குழந்தை, 100கணக்கான உன்னை அக்கானு கூப்பிட போகிறா, அம்மானு கூப்பிட போகிறா, நீ எத்தனை பேருக்கு அம்மாவாக இருக்க போகிற, உன்னை வாய் நிறைய நீ ஆசைப்பட்ட விதத்தில் அம்மா அம்மான்னு எல்லாரும் சொல்ல போகிறாங்களே, உனக்கு ஏன் இந்த ஏக்கம்னு சொன்னார். அது நல்ல இது நான் அப்போல்லாம் பாட்டு எழுதுவேன். அப்போ கண்ணா கமலக்கண்ணா நீலவண்ணா மணிவண்ணான்னு இந்த இந்த விழிப்புணர்வு எனக்குள்ளே வந்தப்புறம் அந்த பாட்டை எழுதிட்டு, பேர் சொல்ல பிள்ளை ஒன்று இல்லை என்ன புலம்பின எந்தன் மடி மீது வந்து அமர்ந்தாய், அம்மா என்னை பார் என்றாய், நான் யசோதை மகன் அல்லவோ அவள் கரு தங்கி பிறந்தேனோ, வாரிசில் அத்தனை பேருக்கும் நான் பிள்ளை தானே அம்மான்னு கண்ணன் பாடுற மாதிரி ஒரு பாட்டு எழுதுவேன். நிஜமாக சொல்கிறேன், என்னுடைய துக்கங்கள் வருத்தங்கள் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ பார்த்தா எத்தனை பேர் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அம்மா அம்மா, அந்த மாதிரி எத்தனை பேருக்கு அம்மா, எத்தனை பேருக்கு அக்கா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய குடுப்பினை. எனக்கு குறையே இல்லையா உனக்குன்னு கேட்குறாரு. எங்கே குறை இருக்க முடியும்? உரத்த சிந்தனை இருக்கு. தம்பிகள் இங்கே இருக்க எல்லாரையும் பிள்ளைகளாகவும் நான் நினைக்கலாம், தம்பிகளாகவும் நினைக்கலாம். இது எப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டமாக இந்த விழாவை எடுத்திருக்காங்க. வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ 60ஆம் கல்யாணம் செய்வது போல், சதாபிஷேகம் செய்வது போல் என்னை உட்கார வச்சு இந்த பிள்ளைங்க இன்றைக்கி அப்படி கோலாகலமான விழாவாக நடத்தியிருக்காங்க. எந்த நிகழ்ச்சியை பாராட்டுறது, எந்த நிகழ்ச்சியை விடுறதுன்னு தெரியல எனக்கு. ஒரு கல்யாணம், ஒரு மிகப்பெரிய அளவில் திட்டமிடப்பட்ட ஒரு கல்யாணத்தில் எவ்வளோ கோலாகலம் இருக்குமோ அவ்வளோ இன்றைக்கி இந்த விழாவில் இருந்தது. ஒரு ஊரில் ஒரு மெத்த படித்த பண்டிதர் இருந்தார். யார் வீட்லையாவது சாவு நடந்ததுன்னா இவர் தான் முதல்ல போவாராம். போயிட்டு, ஏன் கவலைப்படுறீங்க, செத்து போனது ஆன்மா இல்லை, ஆன்மா இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. இது சட்டையை கட்டி மாற்றுற மாதிரி வேறு சட்டை போட்டுக்க போயிருக்கு. கொஞ்ச நாள் போன போது இந்த பண்டிதருக்கு ஒரே பிள்ளை, வியாதி வந்தவும் திடீர்னு செத்து போயிட்டான்.
அவர் முட்டிக்கிறார், மோதிக்கிறார், உருண்டு உருண்டு அழகாராம். ஸோ ஊர் ஜனங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கெல்லாம் புத்தி சொல்கிறவர் இவர், நம்மளை தேத்துறவர், இவருக்கு எப்படி நம்ம ஆறுதல் சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகளே சொல்லலாமேன்னு சொல்லி அவர்கிட்ட போய்ட்டு, ஐயா பண்டிதர் ஐயா, நீங்கள் மெத்த படித்தவர், உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. சாவு உங்கள் பிள்ளையோட உடம்புக்கு தானே தவிர ஆன்மாவுக்கு இல்லை. அவன் சட்டையை கட்டி போடுறாப்புல போட்டுட்டு வேறு உடம்புக்கு போயிருக்கான். முக்கியமாக இங்கே கொஞ்ச நாளாக அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அந்த கஷ்டமெல்லாம் நீங்கி சுகமாக இருக்கிறான். நீங்கள் போய் அழலாமா? எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆறுதல் சொல்வீங்க, புத்தி சொல்வீங்க. இப்போ நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்களே ஐயான்னு சொல்லும்போது அந்த பண்டிதருடைய வீழ்ச்சி பார்த்தாராம். குரல் எடுத்து கத்தினாராம், அடே முட்டாள், அது அவன் பையன், இது என் பையன்னாராம். அதாவது உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி தான் நம்ம சமுதாயத்தில் பல பேர் இருக்கோம். ரொம்ப தப்பு. எல்லாருக்கும் ஒரே நீதி தான். அந்த எல்லாருக்கும் ஒரே நீதி என்பதை உணர்ந்து தங்கள் செயல்பாடுகளிலே சிந்தனையிலே அதை காட்டும் உரத்த சிந்தனை அந்த நிர்வாகிகள் அங்கத்தினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ விருது பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுக்கு நடைபெற்ற பிரம்மாண்டமான பாராட்டு விழாவின் சிறப்பான தருணங்களை கண்டுகளித்தோம். தமிழ் இலக்கிய உலகில் மாபெரும் சாதனைகளை படைத்து தலைமுறைகள் பலவற்றின் சிந்தனையை செம்மைப்படுத்திய இந்த இலக்கிய ஆளுமைக்கு உரத்த சிந்தனை வாசகர் எழுத்தாளர் சங்கம் நடத்திய பாராட்டு விழா இலக்கியத்திற்கும் படைப்பாளிகளுக்கும் அளிக்கப்படும் உயரிய மரியாதையின் வெளிப்பாடாக அமைந்தது. இந்த நிகழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இதுபோன்ற இலக்கிய கலை மற்றும் சமூக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.